இறைவனுக்கும் எதை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் அதைவிட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடானு கொடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளத்துடன். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் என்ன தேவைங்க? நம்ம எல்லாம் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னங்க? நல்லா இருக்கணும்ப்பா. மற்றவங்க நல்லா இருக்கணும், நல்லா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. நான் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஆசைப்படுறோமா? நம்ம உடம்பு நாம் சொல்கிற வேலையை தட்டாமல் செய்யணும். நம்ம பசங்கள்கிட்ட என்ன சொல்கிறோம்? போய் கடைக்கு போயிட்டு வாடா, ஒரு சாமான் வாங்கிட்டு வாடா அப்படி சொல்கிறோம். பசங்க என்ன செய்கிறாங்க? போம்மா, கால் வலிக்குதுமா, கை வலிக்குதுமா, முடியலம்மா, எனக்கு வேலை இருக்குமா, படிக்கணும்மா. உள்ள உட்காந்து மொபைல் நோண்டிகிட்டு இருக்கோம். ஆனால் என்ன சொல்லுவாங்க? எனக்கு வேலை இருக்குமா, முடியாதும்மா, நீ போயிட்டு வந்தும்மா, நீயே பார்த்துக்கம்மா. இப்போ நம்ம பசங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம உடம்பும் அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சிது. ஏய் பாப்பா, இந்த மாடிப்படி ஏறி போய் நம்ம நண்பரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னா, மாடிப்படியெல்லாம் ஏறி போனோமா, வேணாம் வேணாம், அவர் ஃபோன் பண்ணி கீழே வர சொல்லு, லிஃப்ட் இருக்கா கேளு. நம்ம உடம்பு நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்குது. ஏன் கேட்க மாட்டேங்குது? ஒழுங்காக வச்சுக்கல. ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நமக்கு எல்லாம் தெரியும் ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு. நம்ம செய்யறது என்னென்ன பிரச்சனை பண்ணுறோம், எதுனாலாம் நமக்கு உடம்பு குறைபாடு வருது, இது நான் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நைட்டில் கண்மொழிக்கக்கூடாது. ஆனால் இப்போ மொபைல் எடுத்து படுக்கும்போது லைட்டாக ஒரு ரீல் ஃப்ரெண்ட் ஏதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பாரு, அதை டச் பண்ணி பார்த்த உடனே நல்லா இருக்கே அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன போகணும், வெளியில் வராது, அடுத்தது அப்படியே ஸ்லைட் ஆகும். அப்போ என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்டிங்காக வரும், அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்காக வரும், அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்காக வரும். இந்த போதைக்கு அடிமையானவனும் மொபைலுக்கு அடிமையானவனும் உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம்? அதே மாதிரி அடிக்ஷனில் தான் இருக்கும். என்னென்ன அடிக்ஷன்? மொபைல் அடிக்ஷன், ஸ்நாக்ஸுக்கு அடிக்ஷன். வெறும் தண்ணி தம்மு மட்டும் அடிக்ஷன் இல்லை. அப்படியே போவோம், சூடாக ஒரு வடை வாசனை வரும், உடனே வண்டியை ஓரங்கிட்டு வடை 2 கொடுத்து, இன்னும் நல்லா இருக்குப்பா, அப்படியே சூடாக. அப்போ தான் பஜ்ஜியை போடுறாங்க, போண்டா போடுறாங்க, அப்படியே எடு. அதுவும் அடிக்ஷன் தான். டீ காஃபி, இன்றைக்கி நிறைய பேருக்கு டீ காஃபிங்கிறது அடிக்ஷன் தான். எல்லாருக்கும் தெரியும் இதனால் உடம்பு கெடுதல் அப்படின்ட்டு. மது பழக்கம் உயிருக்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு எல்லாம் போட்டு தான் இருக்கும். புகைப்பழத்துக்கு பழக்கம் வந்ததுன்னா இதே மாதிரி கேன்சர் வந்து இப்படி கஷ்டப்படுவீங்கப்பா அப்படின்னு அட்டப்படத்திலே போட்டிருப்பாங்க. இருந்தனாலும் எடுத்து ரயில் வண்டி விட்டுட்டு தான் போவாங்க. நாம் மாறணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த உலகம் மாற விட மாட்டேங்குது. அப்படி தான் இருக்குங்க. இப்போ இதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னா சில பேசிக் விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் ஆரோக்கியமாக இருக்கணும், எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும், நாம் எங்கே லேக் ஆகிறோம், எங்கே தப்பு பண்ணுறோம், எங்கே சரி பண்ணால் நாம் திருப்பியும் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி ஆரோக்கியமாக இருந்தாங்க அதே மாதிரி ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சா, இன்றைக்கி முடிவெடுத்தால் அதை நம்ம செயல்படுத்த முடியும். அதற்கான செஷன் தான் இது. இந்த நேரத்தில் எலிக்சர் மிக்ஸ் நிறுவனத்திற்கு நன்றி கூறி எலிக்சர் மிக்ஸ் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். என் பெயர் முனைவர் யோகநாதன். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையும் 18 வருடங்களுக்கு மேலாக ஆரோக்கியம் சார்ந்த துறையிலையும். என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா மருத்துவ குடும்பம் தான். அந்த ட்ரெடிஷ்னல் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், செல்வத்துள் செல்வம் இந்த உடம்பு செல்வம் தான். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வரப்போகிறது யாருங்க? நம்ம உடம்பு தான். அதை பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கு இன்றைக்கி நிறையா வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது, கொட்டி கிடக்கு. இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. இதே மாதிரி நீங்கள் எப்போ இந்த ஆரோக்கிய சம்மந்தமான நியூஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்க? குறிப்பாக கடந்த 20 வருடங்களில். அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரே ஒரு டிவி சேனல் இருக்கும், ஒரே ஒரு தூர்தர்ஷன், அப்படியெல்லாம் இருந்த காலம் வந்து நாடு உருப்படியாக இருந்தது. இப்போ 24 மணி நேரமும் நியூஸுன்னு போட்டு நம்ம நெகட்டிவை நம்ம தலையில் போட்டு அப்படியே திணிக்கிறாங்க.
நம்ம நேரத்தை கொல்லும் விஷயங்களை நிறைய செய்கிறாங்க. அப்பப்போ இதே மாதிரி நண்பர்கள் வட்டத்துலேருந்து இதே மாதிரி மெசேஜெல்லாம் வர பார்க்குறோம். காரணம் என்னங்க, இன்றைக்கி ஆரோக்கியத்தில் முதலீடு செய்யணும், ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நிறையா வந்திருக்கு. அதற்கு காரணம் என்னங்க, நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு சின்ன கேள்வி, கடந்த 20 வருடங்களில் மருத்துவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கா? மருத்துவமனைகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே தானே இருக்கு. புதுசாக மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டு தானே இருக்காங்க. அதே மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி, மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் நிறையா கண்டுபிடிக்கப்பட்டே தானே இருக்கு. கண்டினியூஸாக புதுசாக லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துகிட்டே தானே இருக்கு. இதுக்கெல்லாம் எஸ் அப்படின்னு தான் நீங்கள் பதில் சொல்லியிருப்பீங்க, கரெக்டாக? இதுக்கெல்லாம் பதில் ஆமாம் 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 அப்படின்னு இருந்தீங்கன்னா நோயாளிகளோட எண்ணிக்கை, நோய்களோட எண்ணிக்கை கம்மியாக தான் ஆயிருக்கணும். இதுக்கு ஆமாமா இல்லையா? ஜென்யூனாக பதில் சொல்லுங்கள், சாட்டில் போடுங்க. எஸ் ஆர் நோன்னு சாட்டில் போடுங்க. நோயாளிகளின் எண்ணிக்கை, நோய்களின் எண்ணிக்கை குறைந்து தான் இருக்க வேண்டும். எஸ் ஆர் நோவா? நோவா? குறைஞ்சிருக்க கூடாதா? சத்ய ப்ரோ, எஸ், குறைந்து தான் இருக்கணும். ஆமாம் 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 ஆமாம், குறைந்து தான் இருக்க வேணும். ஆனால் குறைஞ்சிருக்கா இப்போ? இல்லையே. நோய்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு, நோயாளிகள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் வாசல்லாம் போனீங்கன்னா லைனில் இருக்காங்க. புதிய புதிய மருந்துகள் வந்திருக்கு, ஆனால் புதுசாக நோய்கள் உருவாகிட்டு தானே இருக்கு. அதற்கான தான் ஒரு வெல்னஸ் ரெவல்யூஷன், உடல் நலத்திற்கான, உடல் நல முன்னேற்றத்திற்கான ஒரு புரட்சி. அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்தியாவில் இன்னைக்கு பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் பெருகிட்டே இருக்கு, இதய நோய் அதிகமாகிட்டே இருக்கு, மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் ரொம்ப பேரை நிறைய பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஹார்ட்டுக்கு போகிற இதயத்துக்கு போகிற இரத்த குழாய்களில் அடைப்பு வந்ததுன்னா மாரடைப்பு, அதே மூளைக்கு போகிற இரத்த குழாய்களில் அடைப்பு வந்ததுன்னா பக்கவாதம், பேரலைசிஸ். இதெல்லாமும் இப்போ நிறையா பார்க்குறோம். முன்னாடியெல்லாம் இவ்வளோ பார்க்க மாட்டோம், இன்றைக்கி நிறையா பார்க்குறோம். புற்றுநோய், முன்னாடி சினிமாவில் ஏதோ அங்கே இங்கே 1-2 வரும், அவங்களுக்கு புற்றுநோயா, ஹீரோ செத்துருவாங்களாம் அப்படின்னு எல்லாம் காமிப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் சர்வசாதாரணமாகிடுச்சு. ஒபிசிட்டி, அந்த காலத்து பழைய கால படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கருப்பு கலரில், கருப்பு வெள்ளையில் இப்படி வேக வேகமாக மூவ் ஆகுற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லோரும் ஒல்லியாக இருப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், எல்லாம் எக்ஸல், டபுள் எக்ஸல், ட்ரிபிள் எக்ஸல், XXXL அப்படி தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச எக்ஸல்லாம் என்னங்க, TVS 50ல் அந்த எக்ஸல்னு ஒன்று வரும் பாருங்கள், அது மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி எல்லாமே எக்ஸலுக்கு மேலே தான் இருக்குது. நோய்களோட வேறுபாடு என்ன? முன்னாடியெல்லாம் ஒட்டுவா ரொட்டிம்பாங்க, தொற்று வியாதி மாதிரி இருக்கும், வெளியிலேருந்து வரும், அது ஒரு நாய் உள்ளே வந்தால் துரத்துற மாதிரி போயிடும். இப்போ இருக்கிற நோயெல்லாம் எப்படிங்க, உள்ளுக்குள்ளேருந்து நம்மளை பாதிக்கிற நோய்கள். மும்பையில் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து அந்த தாஜ் ஹோட்டலுக்குள்ளேயே இருந்துட்டு சுட்டம் பாருங்க, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்மளை கொல்லும் வேலையை செய்யும் நோய்கள் தான் இப்போ இருக்குது. நம்ம உடம்பு வந்து ஒரு அற்புதமான இயந்திரம். மேலே கொஞ்சம் இட்லி, சாம்பார், வடை, பூரி, பொங்கல், பரோட்டா அப்படி போட்டால் உள்ளே போய் அது உயிராக மாறிடுதுங்க. ரத்தம், சதை அப்படிங்கிற மாதிரி உயிருள்ள தான் மாறிடுது. எவ்வளோ பெரிய விஞ்ஞானம்! அப்போ எவ்வளவு அற்புதமான மிஷின்! இந்த மிஷினை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம்? எத்தனை உறுப்புகள் உடம்பு முழுக்க இருக்கு. இந்த உறுப்புகள்லாம் என்ன செய்யுதுன்னா ஒரு சிஸ்டமாக வேலை செய்யுது. இரத்த ஓட்டத்துக்காக ஒரு சில உறுப்புகள் வேலை செய்யுது. எதெல்லாங்க? இதயம், நுரையீரல். நுரையீரல் தான் வந்து அந்த ரத்தம் சுத்தமாய் திருப்பியும் இதயத்துக்கு வரும், செல்லுகளுக்கு போகும். செல்லுகளுக்கு எடுத்துக்கு போகிறது என்னங்க? இரத்த குழாய்கள். கீழே
காலில் பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்களில் வால்வு அமைப்பு இருக்கும், அதுதான் வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க. அந்த வால்வு வந்து வீக் ஆகும்போது ஒரு ரத்த ஓட்டத்துக்கு இவ்வளோ அமைப்புகள் இருக்கு. ஜெரிமான அமைப்பு, வாயில் நீங்கள் போட்டோன்னே எச்சில் விடுறதுக்காக சலைவா கிளாண்டு, அரைக்கிறதுக்கு பல்லு, அது ருசிக்கிறதுக்கு நாக்கு, உள்ளே போகும்போது மூச்சு குழாய் உள்ள நுரையீரலுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு வால்வு, அங்கேருந்து ஒரு குழா, வயத்தில் போனோடனே அது வந்தோடனே ஜெரிக்கிறதுக்காக அமிலம் நெருப்பு, அது ஜெரித்த உடனே அதில் இருக்கிற சத்துக்கெல்லாம் பிரிக்கிறதுக்காக கணையம், குடல், சிறுகுடல், பெருங்குடல், லிவர், பைல் வாட்டர் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு உறுப்பு. இதே மாதிரி இத்தனை உறுப்பு அந்த செரிமான அமைப்புக்காக இருக்குது. நரம்பு அமைப்பு, மூளையிலேருந்து நீங்கள் இந்த பொருளை தூக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுங்க, அதுக்கு ஒரு சிக்னல் போகுது பாருங்கள், அந்த ஒயர்லாம் இருக்குது பாருங்கள், உடம்பு முழுக்க அதே மாதிரி ஒயர் ஓடிட்டு இருக்கு. அந்த நரம்புகள் உள்ளுக்குள்ளே வெளிலேருந்து ஏதாவது கிருமிகள் வந்ததுன்னா நம்மளை நோய் எதிர்ப்பு பாதுகாப்பு அரண், மிலிட்ரி, போலீஸு, நேவி, ஏர்ஃபோர்ஸு, இந்த மாதிரி நிறையா நம்ம நாட்டில் இருக்குல்ல, அது மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளேயும் நிறையா இருக்குது. சுவாச அமைப்பு, மூக்குள்ள 2 ஓட்டை, அது உள்ளே போனால் கரெக்டாக நுரையீரலுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு அமைப்பு. நுரையீரல் வந்து ஒரு கால்பந்தாட்ட மைதானம் அளவுக்கு அது பிரித்து விரிச்சா இருக்கும், அவ்வளோ பெரிய உறுப்பு வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அது என்ன செய்யுது, நம்ம சுவாசிக்கிற காற்றை உள்ளே எடுத்து அதில் இருக்கிற பிராணசக்தி ஆக்சிஜனை மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளில தள்ளுது. இதே மாதிரி ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்யுது. அந்த அமைப்புக்குள்ள சிஸ்டத்துக்குள்ள நிறைய சின்ன சின்ன ஆர்கன்ஸ் இருக்கும். லிவர், குடல், சிறுகுடல், பெருங்குடல், நுரையீரல், இதயம், மூளை அப்படின்னு வேற வேற ஆர்கன்ஸ் நிறைய வேலையை சேர்ந்து செய்யுது, ஒரு செட் ஆஃப் இது. மூளை வந்து ஒரு சிக்னல் கொடுத்தா சில ஹார்மோன்லாம் சுரக்கும். அப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒன்றோட ஒன்று பிணைந்து வேலை செய்யுது. இந்த சிஸ்டம் சரியாக இருக்கணும்னா இந்த ஆர்கன்ஸ் சரியாக இருக்கணும். இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னா அந்த டிஷ்யூஸ்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இதுலேயும் டிஷ்யூஸ்னு சொல்லுவாங்க. சாரி, ஒரு கால் வந்துச்சு. ஹோப் யூ ஆர் ஹியரிங் மீ. என்னோட வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வேறு வேறு விதமான திசுக்களால் ஆனது. அந்த ஒரு திசு என்ன, எலும்புகளோட திசு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். நம்ம மசில்ஸோட தோல் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். இதயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு இது திசு. மூளைகளில் இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் கொழுப்பு படிவமாக இருக்கும், ரொம்ப லிக்விட் மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒவ்வொரு டிஷ்யூவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் வேலை அப்படிங்கிறது வேற வேறையாக இருக்கும். அப்போ நம்ம ஹியூமன் பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூஸ் எல்லாம் செல்களால் ஆனது. நீங்கள் ஒரு பில்டிங் பார்க்கும்போது அந்த பில்டிங் ஒரு 4 மாடி பில்டிங் இருக்கும், வாசல் ஒரு பெரிய கேட் இருக்கும், அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும், ஒரு எலிவேஷன் இருக்கும், அதுக்கு டிசைனிங்லாம் இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா பேசிக்காக எப்படி கட்டுமானம் இருக்குன்னா பாறாங்கல், செங்கல், ஹாலோ பிளாக்கல், சின்ன சின்ன குறும்கல், இந்த ஜல்லி, இதே மாதிரி பல்வேறு விதமான கற்களால் ஆயிருக்கும். அந்த கற்களுக்கு மேலே பூசி சுண்ணாம்பு அடித்து பில்டிங் மாதிரி தெரியும். அதே மாதிரி நம்ம உடம்போட அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது செல்களால் ஆனது. ரொம்ப குட்டி குட்டியாக ஒவ்வொரு செல்லும் ஒரு உயிரினம் மாதிரி, அதுக்குள்ளே அவ்வளவு இருக்குது. அந்த செல்கள் சின்ன சின்ன தொழிற்சாலை மாதிரி நடக்குது, வேலை செஞ்சுட்டு இருக்கு. அங்கே அவ்வளோ எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகும். ஒவ்வொரு செல்லுலேயும் நம்ம செல்ஃபோன் இருக்குல்ல, அந்த செல்ஃபோன் மாதிரி அந்த செல்லுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா அமைப்புகள் இருக்குது, இயக்கங்கள் இருக்குது. எலக்ட்ரான், புரோட்டான் அப்படின்னலாம் சுற்றி அதுக்கு எனர்ஜி கொடுத்துருக்கோம். அதில் அடுப்பு ஒன்று இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ட்டு. ஒரு சில செல்லில் ஒரு 7-8 அடுப்பு இருக்கும். இதே மாதிரி செல்லாம் ஒரு 5000 அடுப்பு இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ட்டு. அப்போ இந்த செல்கள் அப்படிங்கிறது தான் உங்கள் உடம்போட
ஆரோக்கியம் எல்லாத்தையுமே சரியாக செயல்படுத்துது. டிஎன்ஏ இதுவாகட்டும், முக்கிய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கட்டும், ஆக்டிவாக இருக்கிறது, ஒரு டிஷ்யூவுக்கு வடிவத்தை கொடுக்கறது, இது எல்லாமே செல்களோட வேலை. இதில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா தான் ஏடிபி அப்படிங்கிற ஆற்றலை உற்பத்தி செஞ்சு நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கும் ஓடியாடி வேலை செய்கிறதுக்கும் உங்கள் உடம்போட நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் உள்ள ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு பாருங்க, ஒவ்வொரு வேலையும் நடந்துருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் முக்கியமான காரணியாக இருக்குது. இந்த ஏடிபி சரியாக உற்பத்தி ஆகலை அப்படின்னா நிறையா பிரச்சனைகள் உடம்புக்குள்ளே நடக்குது. இது கால்சியம் சிக்னல் கொடுக்கறது, செல் உருவாகிறது, அழியிறது, அந்த வேலையை ஒரு டேமேஜான செல்லை ரிமூவ் பண்ணுறது, வெப்பத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூடாக இருப்பீங்க, அந்த சூடு போச்சுன்னா என்ன அர்த்தங்க? உயிர் இல்லைன்னு அர்த்தம். இந்த தொட்டு பார்ப்பாங்க, சில்லிட்டு போச்சுப்பா, ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கும், 2 மணி நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த வெப்பம் உடம்புல இருக்கணும் அப்படின்னா இந்த நமக்கு சுவாசிக்கிற காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்து இந்த குளுக்கோஸை எடுத்து அது எரித்து இந்த மைட்டோகாண்ட்ரியா அடுப்பு எரிக்கிற வேலையை செஞ்சால் தான் ஆகணும். இதுதான் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற ஸ்டெராய்ட்ஸ், ஹார்மோன்ஸ், டோபமைன், செரோட்டோனின் இதெல்லாம் சுரக்குதுன்னா எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். மைட்டோகாண்ட்ரியா சரியில்லை அப்படின்னா கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இதய தசை நோய்கள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மசில்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், ஈவன் கண் திரை சம்பந்தமான நோய்கள், இது எல்லாத்துக்குமே மைட்டோகாண்ட்ரியா பிரச்சனைகள்னால வருது. குறிப்பாக இதயத்துலேயும் மூளையிலையும் அதிகபட்சமான மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், நம்ம மசில்ஸ்லேயும் அதிகமாக இருக்கும், கல்லீரல்லையும் அதிகமாக இருக்கும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் பார்ட் எங்கே அப்படின்னா இதயம். 365 நாள் 24 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அது வேலை செஞ்சிட்டே இருக்கணும். மோட்டார் போட்டு பம்ப் அடித்து ரத்தத்தை உடம்பு முழுக்க பாய்ச்சிட்டே இருக்கணும். ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை ரத்தம், கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் ரத்தத்தை கீழே அனுப்பிச்சு மேலே கொண்டு வந்து நுரையீரலில் க்ளீன் பண்ணி திருப்பியும் இதயத்துக்கு கொண்டு வந்து செஞ்சது ஒரு நிமிஷத்தில். அப்போ எவ்வளவு பவர்ஃபுல்லான மோட்டார் பாருங்கள். அந்த மோட்டாருக்கு பவர் எவ்வளோ வேணுங்க? இங்கே 2 HP 5 HP அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி 5000 மைட்டோகாண்ட்ரியா ஒவ்வொரு செல்லுலேயும் இருக்கும். அப்போ எத்தனை ட்ரில்லியன் செல் அங்கே இதயத்தில் இருக்கும். அப்போ எவ்வளவு வேலை நடக்குது, எவ்வளவு நியூட்ரிஷன் அதுக்கு வேணும், எவ்வளவு எனர்ஜி வேணும், எவ்வளவு சத்துக்கள் வேணும். அதனால தான் சொல்கிறாங்க மாரடைப்பு அப்படிங்கிறது ஒரு சைலண்ட் கில்லர். அதுக்கு போகிற இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒரே நாள் அடைப்பு ஏற்படுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பு ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட டிஷ்யூஸ்க்கு ரத்தம் சப்ளை ஆகாமல் அது செத்து போயிடுச்சு அப்படின்னா அந்த இயக்கம் நின்று போயிடுது. சடன் ஹார்ட் அட்டாக் வரதுக்கெல்லாம் ரீசன் அதுதான். இப்போ செல் சேதத்துக்கு காரணம் என்னங்க? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்குள்ளே இருக்கிற நச்சு பொருட்கள், டாக்ஸின்ஸ், கழிவுகள், ரசாயனங்கள், இதெல்லாம் செல்லோட செயல்பாட்டை பாதிக்கும். அதே மாதிரி ஆக்சிஜனேற்ற அழுத்தம், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், இது செல்களை பாதிக்கும். மரபணு டிஎன்ஏ லெவலில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுவும் பாதிக்கும். வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்றுக்கள் செல்களை சேதப்படுத்தும். இப்போ செல் சேதம் அடைந்தது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும். இதே செல்களை புதுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நாம் ஆரோக்கியமாக மாற முடியும். அப்படிதான் நாங்கள் செல் புதுப்பிக்கிறது அப்படின்னா ஒரு அம்மாவோட கருமுட்டையும் அப்பாவோட விந்தனும் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய உடலை உருவாக்கியிருக்கு. ஒரு 3 கிலோ குழந்தைய ஃபஸ்ட்டு உருவாக்கி கொடுத்தது வெளில. ஒரு செல் 2 செல்லாகி 2 4 4 8 16 32 64ன்னு அந்த செல் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது கருமுட்டை ஒரு ஜைக்கோடாக உருவாகி அந்த ஸ்டெம் செல்லேருந்து ஆரம்பித்து தான் இத்தனை பெரிய உடம்பு உருவானது, இத்தனை உருவங்கள் ஆர்கன்ஸ் எல்லாம் உருவானது. அப்போ இந்த செல்களை நாம் பத்திரமாக பாதுகாத்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு முழுக்க பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு கண் டாக்டர்கிட்ட போனோம்னா என்ன செய்கிறோம்? கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கண் டாக்டர்கிட்ட போகிறோம். கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நெஃப்ராலஜிஸ்ட்டை போகிறோம். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போகிறோம்.
ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியான டாக்டர்கிட்ட போகிறோம். ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லா செல்களையும் நாம் சரி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு தனித்தனி டாக்டர் அப்படிங்கிறது தேவையா? தேவையில்லைல்ல. இதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா, டெக்னாலஜி இருக்கா? என் செல்களை நான் சுத்தம் பண்ணி அதை குவாலிட்டியாக மாற்ற முடியுமா அப்படின்னா அதை தான் இன்றைக்கி நாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். செல்கள் தவறாகும்போது நிறையா பிரச்சனைகள் வரும், வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி. செல்களோட வீழ்ச்சியை அடையும் போது என்னாகுன்னா வயதாகும் தன்மை அதிகமாகும். முன்னாடியெல்லாம் வயதாகிறதுக்கு அறிகுறி என்ன சொல்லுவாங்க? முடி நரைக்கிறது, கண் பார்வை மங்கிறது, தோல் சுருங்கிறது, கொஞ்சம் கூண் விழுந்த மாதிரி நடக்கிறது, ஸ்டெமினா இல்லாமல் இருக்கிறது, எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கி இதெல்லாம் எந்த வயசில் வருதுங்க? கண்ணாடி போகிறதெல்லாம் சின்ன குழந்தைங்களே போட ஆரம்பிச்சிடுறாங்க. தலை நரைக்கிறதெல்லாம் 25-30 வயசுலேயே ஆரம்பிச்சிடுது. கண்ணாடி போடுறது, முதுவலி முட்டு வலின்னு சொல்கிறதெல்லாம் குழந்தைங்களே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வயதாகும் தன்மை அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே ஆகிட்டுருக்கு. அப்போ நாம் சரியான ஊட்டச்சத்து கொடுத்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றத்து மூலமாக செல்களின் வீழ்ச்சிக்கு பதிலாக செல்களின் வளர்ச்சியை நாம் செய்ய முடியும். ரூட்டை மாற்று அப்படிங்கிற மாதிரி நாம் ரூட்டை மாற்றும் நேரம், புதுப்பித்தல் மற்றும் பழுது பார்த்தல், அதாவது ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேஷனை நாம் செய்யறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தேடணும். அந்த தேடுதலோடு நீங்கள் இருந்ததுனால தான் இப்போ இந்த செஷனில் உட்காந்துட்ருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட், வாழ்த்துக்கள். லிவிங் லாங் டையிங் ஷார்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம குழந்தையாக இருக்கும்போது வேகமாக டூப்ளிகேஷன் ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆகும். வயதாக அந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்லோவாகும். வயதாகி டேமேஜ் ஆகி இறக்கும் செல்கள் அதிகமாக இருக்கும், புதிதாக தோன்றும் செல்கள்ங்கிறது கம்மியாக இருக்கும். அப்போ தான் வயதாகும் தன்மை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆனால் நாம் சில விஷயங்கள் செய்யும்போது, சரியான ஊட்டச்சத்து, உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது ஆரோக்கியமான செல்களாக உருமாறும். மோசமான உணவு, உடல் இயக்கம் இல்லாமல் இருக்கிறது, தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, இதெல்லாம் என்ன செய்யணும்னா ஆரோக்கியமற்ற செல்களை உருவாக்கும். இப்போ ஆரோக்கியமற்ற செல்கள் உருவாகும் போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக வயதாகும், நோய்கள் உருவாகும், ஸ்டெமினா எனர்ஜி கம்மியாகும், வாழ்நாள் குறையும். வாழ்நாள் குறைஞ்சா கூட பரவாயில்லைங்க, சீக்கிரமாக போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் என்ன ஆகும்னா இருக்கிற நாள் நரக வாழ்க்கையாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இன்றைக்கி நிறையா பேர். இப்போ நிறையா பயணம் நான் செய்கிறேன், நிறையா ஊர்களுக்கு போகிறேன். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா நிறையா ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் இந்த மக்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். மலை சுற்றி மலை இருக்கிற ஒரு சிறு நகர பகுதிக்கு சென்றிருந்தேன். பார்த்திங்கன்னா அங்கே தான் ஆரோக்கியத்திற்கான பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது. காரணம் என்னங்க? காரணிகள் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த சரியான ஊட்டச்சத்து, உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது, நச்சுக்கள், வெளியில் இருக்கிற பொல்யூஷன், கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன், சாப்பாடில் இருக்கிற நச்சு பொருட்கள், இது எல்லாமே நிறையா பாதித்து அங்கே கேன்சர், கேட்டால் கேன்சருங்கிறாங்க, கேட்டால் ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையா இருக்குங்கிறாங்க. உடல் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நகரத்தை விட இன்றைக்கி கிராம பகுதிகளையும் அதிகமாகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு சிறந்த வழி இருக்கா, இதுலேருந்து தீர்வு இருக்கா வெளியிலேருந்து வரத்துக்கு அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. ஒரு சயின்ஸ், அதாவது இந்த காலத்துடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி சயின்ஸோட நம்முடைய மூதாதையர்களோட பழமையான ஞானம் இருக்குல்ல, நம்முடைய ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ் அப்படின்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு இந்த விஞ்ஞானம் தாண்டி நிறைய அறிவு உண்டுல்ல, அது இரண்டும் கலந்த ஒரு சூப்பரான கலவை தான் அமிர்த கலவை எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது. பல விஞ்ஞானிகள் பல ஆண்டுகால ஆராய்ச்சிக்கு பிறகு உருவாக்கிய ஒரு அமிர்த கலவை. அமிர்தம் அப்படின்னா சாகா வரம் தரக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நாம் ஒரு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்குற இடத்தெல்லாம் பார்க்குறோம். இந்த எலிக்சர் மிக்ஸில் அப்படி என்ன தான் இருக்குது? எதனால் இந்த செல்கள் குணமாகுது? இந்த செல்களை இது எந்த விதத்தில் பாதுகாக்குது? இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் டெக்னாலஜி வித் பாரம்பரிய மருத்துவ அறிவு. இதில் பன்மான மூலிகைகளோட கலவை, தாவரங்களோட சேர்மானங்கள். அப்போ என்னங்க, இயற்கையாக இருக்கும்.
நாம் எதை சாப்பிட்றோங்க? நாம் எதை சாப்பிடுவதற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? தாவர உணவுக்காக தான் மனிதன் அப்படிங்கிறது இருக்குது. தாவர உணவுன்னா என்னங்க? கிழங்குகள், இலைகள், காய்கள், பூக்கள், இதே மாதிரி விஷயங்களை தான் நாம் சாப்பிடுவோம். குறிப்பாக உயிருள்ள உணவுகளை சாப்பிடுவோம். உயிருள்ள உணவுகள்ங்கிறது என்னங்க? இந்த தாவரங்கள் தான். உயிர் இருந்த உணவுகளையும் சாப்பிடுவோம். உதாரணத்துக்கு இறைச்சி, மீன், மாமிசம், இதெல்லாம் அது ஒரு கட்டத்தில் உயிராக இருந்திருக்கும். அதை கொன்று தின்பதும் உண்டு. இந்த கல், மண் இதெல்லாம் நம்ம திங்கிறதுக்கு பிறந்தோமா? இல்லை. மாத்திரை அப்படின்ட்டு உங்களே நீங்கள் ஏமாத்திரை அப்படின்னு சொல்கிறோம்ல, ஏமாற்றிக்கிட்டே சாப்பிட்றீங்கள, அதெல்லாம் எந்த தாவரத்துலேருந்து எடுத்ததுன்னு தெரியுமா? எந்த உயிருள்ள பொருள்லேருந்து வெளியில் வந்ததுன்னு தெரியுமா? சில ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குது. குதிரை போன்ற அந்த சில ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வந்து குதிரைகளை வந்து ரொம்ப துடிக்க அதுக்கு துன்பங்கள் விளைவித்து அதுலேருந்து ஒரு ஹார்மோன்ஸ் எடுத்து கொடுக்கறதெல்லாமே உண்டு. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல் ப்ராடக்ட், வெறும் தாவர உணவு. இது உணவு அப்படின்னா துணை உணவுப் பொருள். இது ஒரு மெடிசின் கிடையாது. மெடிசினை என்ன செய்யுங்க? ஒரு நோயை தீர்க்கும் மருந்து. ஆனால் நாம் மூதாதையர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? உணவே மருந்து, மருந்தே உணவு. ஆனால் இன்றைக்கி நிறையா என்ன செய்கிறாங்கன்னா மருந்தை தான் உணவாக சாப்பிட்றாங்க, துணை உணவாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே ஒரு டப்பாவை எடுத்து வச்சுப்பாங்க. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டாச்சு, இது சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்ணும், இன்னொன்று இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்ணும் அப்படின்னு அதுக்கு ஒரு தனி டப்பா, வரிசையாக டப்பா வச்சுருப்பாங்க. ஆனால் முன்னாடி என்ன செய்வாங்க? அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் முன்னாடி ஒரு டப்பா வச்சுருந்தாங்க. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா வச்சுருப்பாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களும் போடுவாங்க, அந்த சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்று சாப்பிடுவாங்க. என்ன தெரியுமா? ஒரு 2 வெத்தலை எடுப்பாங்க, கொஞ்சம் சுண்ணாம்பு தடவாங்க, கொஞ்சம் பாக்கு அதில் வச்சுப்பாங்க, போடுவாங்க, சாப்பிடுவாங்க. இந்த காம்பினேஷனில் சாப்பிடும்போது ஆக்சுவலாக குரோமியம் இதில் நிறையா இருக்கும். வெற்றிலையில் குரோமியம் அப்படிங்கிற மினரல் நிறையா இருக்கும். அது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய ஜீரண மண்டலத்தை, குறிப்பாக இன்சுலின் சுரக்கும் பீட்டா செல்களை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அப்போ சுகர்லாம் அப்போ வந்ததே கிடையாது. பல்லு தான் அவங்களுக்கு காவியாக இருக்கும், ஆனால் அவங்க இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு தொடையில் பொத்தலாக இருக்காது. அப்போ இது உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி துணை உணவுப் பொருள். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இல்லாத சத்துக்களை ஒரு துணை உணவுப் பொருளாக கொடுக்கறது தான். இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் எடுத்துக்கலாம். நான் ஆரோக்கியமாக இருக்கணும், கடைசி நாள் வரைக்கும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே எடுத்துக்கலாம். யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, இந்த 3 பேரும் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. அதை தவிர ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க. டயாலிசிஸ் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோங்க சார், எடுத்துக்கலாமா அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கெல்லாம் ப்ரமோட் பண்ணாதீங்க. ஒரு கேன்சர் ஸ்டேஜ் 4th ஸ்டேஜில் இருக்காங்க சார், 1 வாரம் தான் சொல்லியிருக்காங்க சார், 10 நாள் தான் சொல்லியிருக்காங்க, நம்ம பொருளை கொடுத்து காப்பாற்றிடலாமா அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு பின்னாடி போய் இதை ப்ரமோட் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது இருக்கா, நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் வெளியில் யாருக்கும் இதை கொண்டு போய் ப்ரமோட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா காக்கையை உட்கார பணம் விழுந்ததாக சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி அவரோட காலம் முடிஞ்சிடுச்சுன்னு காலன் வந்து வாசலில் நின்றுருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எடுத்து இது கொஞ்சம் சாப்பிடுங்க சார் அப்படின்னு வாயில் எடுத்து போட்டிருப்பீங்க. வெளில போன உடனே வாசலில் உட்காந்து அந்த காலன் உள்ளே வந்து காளான் பிக்கிற மாதிரி அப்படியே பிச்சு தூக்கிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நீ தான்ப்பா வந்து கொடுத்த, அதனால தான் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ரொம்ப எமர்ஜென்சி கண்டிஷனில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறத கூடிய வரைக்கும் தவிர்த்துருங்க. அப்படி அவங்க ரொம்ப விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்க சொல்லி அவங்களுக்கு இந்த பொருளை பற்றின விளக்கங்களை மட்டும் சொல்லிட்டு வாங்க. ஓகேவா? கிளியரா? சரிங்க. இப்போ டைரெக்டாக இந்த இன்க்ரீடியன்ஸ் 12 இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது போயிடுவோம். அதை பற்றின கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இன்றைக்கி. ட்ரிச்சிலியா காட்டிகுவா, இது வடக்கு பிரேசில் பகுதிகளில் விளையக்கூடிய, அமேசான் காடுகளில் விளையக்கூடிய ஒரு குறு மர தாவரம்.
இது முக்கியமாக என்ன செய்யும்னா மூளை, நரம்பு மண்டலம், பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக நமக்கு வந்து சில ஒரு 100 ஆண்டுகளாக தெரியும்னு வச்சுப்போம். ஆனால் அங்கே இருக்கிற பழங்குடியினர், குறிப்பாக துப்பி இண்டியன்ஸ்னு சொல்லுவாங்க, அது துப்பி இண்டியன்ஸ், நம்ம வெளிநாட்டவர்களுக்கெல்லாம் நம்ம மேலே எப்போதுமே ஒரு அலாதியான அன்பு, பொறாமை, ஒரு நாம் இந்தியர்கள்னாலே உயர்வாக பார்ப்பாங்க. அதனால்தான் எல்லாரும் இந்தியாவை தேடி வந்தாங்க. இந்தியர்கள் கடல் கடந்து வாணிபம் செஞ்சாங்க, அதெல்லாம் சரி. அதனால் இந்தியாவிலேருந்து வந்து விற்கிறாங்க, அங்கே இருக்கிற செல்வத்தெல்லாம் கொள்ளையடிக்கணும் அப்படின்ட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல பார்த்துட்டு தான் அவங்க இந்தியர்கள் நினச்சி செவ்வி இந்தியர்கள்னு அவங்களுக்கு பேர் வச்சாங்க. அதே மாதிரி இந்த பிரேசில் காட்டுகளில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு ஆஜானுபாவாக இருக்காங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, வீரியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் துப்பி இண்டியன்னு தான் பேர் வைக்கிறாங்க இந்த முன்ன இருக்கிறவங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம். இப்போ அங்கே இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் அவங்கள பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்னடா இவங்கெல்லாம் ஆஜானுபாவாக இருக்காங்க, இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, காலையில் போகும்போதும் அப்படி வேகமாக ஓடுறாங்க, திருப்பி வரும்போதும் அதே வேகத்தோட எனர்ஜியோடு வராங்க, எதனால் இவங்க இப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்க இந்த டிச்சிலியா காட்டிக்குவாங்கிற மூலிகையை அவங்க எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. நம்ம டீ காஃபி சாப்பிட்றோம்ல, இப்போ அதே மாதிரி அவங்க அதை ஒரு கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி அந்த மரப்பட்டையிலேருந்து ஒரு தேநீர் மாதிரி உற்சாகமான ஒன்று உருவாக்கி சாப்பிட்றாங்க. புதுமண தம்பதிகளுக்கு அதை அந்த ஆரோக்கிய பானத்தை கொடுக்குறாங்க. அவங்களோட பூஜை அறையில் அந்த பொருளை வைத்து வழிபடுறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய அல்கலாய்ட்ஸ் இருக்குது. கடுபா அப்படிங்கிற ஒரு அல்கலாய்ட், ஃப்ளேவனாய்ட்ஸ், டெர்பினாய்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதுதான் இவ்வளவு மருத்துவ குணங்களோட இவ்வளவு பெனிஃபிட்ஸ் தருது அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே அவங்க பல நோய்களுக்கும் அதை உருவாக்குறாங்க. குறிப்பாக ஆண்மைத்தன்மைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற மனிதர்களை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யானை உறுப்பு கொண்ட மனிதர்கள் அப்படின்னு தான் அவங்கள வந்து வகைப்படுத்துகிறாங்க. அவங்களோட ஆண் உறுப்பு வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. அதை வந்து வேட்டையாட போகும்போது மூங்கில் குருத்தில் அதை கட்டி பாதுகாத்துக்கிட்டு அவங்க வேட்டைக்கு போகிறாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஆண்மைத்தன்மையை இந்த டிச்சிலியா காட்டிக்கும் அதிகரித்து கொடுத்துங்கிறாங்க. இது அது மட்டும் இல்லை, செல் சேதம், உள்ளுக்குள்ளே செல் ஆக்சிஜனால் வர சேதங்கள், உள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் எதிர்க்கும் தன்மை உடையதுன்னு பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே நுண்ணுயிர் எதிர்ப்பு, அதாவது பாக்டீரியா, பூஞ்சைகள் உள்ள உருவாகிறது தடுக்குதுங்கிறாங்க. அழற்சி, தேய்மானம், இதற்கெல்லாம் மூட்டு வலி, கீழ்வாதம், இதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்குதுன்னு பார்க்குறாங்க. வலி நிவாரணமாகவும் இருக்குது, மூட்டு தசை வலியை குறைக்கிறதா பார்க்குறாங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, புற்றுநோய் எதிர்ப்போடு இருக்குது, செரிமான ஆரோக்கியம், கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது, அதாவது ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது, சளி காய்ச்சல்களை தடுக்கும் சக்தி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. செல்களை முழுசாக பாதுகாக்குதுங்கிறாங்க. இதை தவிர அறிவாற்றலை மேம்படுத்துது, மூளை செயல்பாட்டை உயர்த்துது. அதாவது எப்படின்னா நரம்புகள் நம்ம எல்லா இடத்துலையுமே தொடர்ச்சியாக இருக்கும். மூளையில் இருக்கிற நரம்பு ஒன்றோட ஒன்று டச் ஆகிருக்காது, கொஞ்சம் கேப்பில் இருக்கும். சினாப்சிஸ் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் தான் அங்கே நடக்கும். அந்த திறனை அது அதிகரிக்கிறதுனால, நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறதுனால நினைவாற்றல் மேம்படுது, மனநலம் அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி நிறையா ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனை, குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கும் சரி, 40 வயதுக்கும் மேற்பட்ட நிறைய கோவேக்சின் மாதிரி போட்ட தடுப்பூசி போட்டவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா விரைப்புத்தன்மை குறைபாடு. அதாவது ஆண்குறியில் இருக்கிற இரத்த நாளங்களில் ரத்தம் பாயும் தன்மை கம்மியாகிற விஷயம் நடந்துட்டுருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி இதயத்துக்கு போகும் இரத்த குழாய்களில் பாதிப்பு வந்ததுன்னா மாரடைப்பு, மூளைக்கு போகும் இரத்த குழாய்களில் பாதிப்பு வந்ததுன்னா அது ஸ்ட்ரோக்குங்கிறோம். அதுக்கான அறிகுறி உடம்புல முன்னாடியே காமிக்கிற ஒரு விஷயந்தான் இந்த ஆண்குறியோட விரைப்புத்தன்மை கம்மியாகிக்கிட்டே போகிறது. இது எடுத்துக்கும் போது ஒரு 20-25 வயதில் இருந்த ஒரு பழைய எரெக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும், ராக் சாலிட் எரெக்ஷன் கிடைக்கும். இதில் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு, ஆராய்ச்சி கட்டுரைகளும் வெளிவந்திருக்கு. இது பிரேசிலியன் ஜர்னல் ஆஃப் ஃபார்மகாலஜியில் பார்த்தீங்கன்னா டு ட்ரீட் ஃபெட்டிக், ஸ்ட்ரெஸ், இம்பார்ட்டன்ஸ், ஆண்மை குறைவு, ஞாபக சக்தி குறைவு, ஜீரண குறைபாடுகள், ஆன்டிபாக்டீரியல், இதே மாதிரி நிறைய, அது ஆன்டி ஏஜிங், வயதாகும் தன்மை குறையிறது, இதே மாதிரி நிறையா விஷயங்களுக்கு இது உதவுறதா சொல்கிறாங்க.
அடுத்து இரண்டாவதாக இருக்கிற ஒரு தாவரம் என்னென்னா செரோனா ரெப்பன்ஸ். இதை சா பால்மெட்டோன்னு சொல்லுவாங்க. சா அப்படின்னா ரம்பம். ஒரு ரம்பம் மாதிரி இருக்கிற இலைகளை கொண்ட பனை வகை தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சவுத் ஈஸ்ட் அமெரிக்காவில் நிறையா காணப்படும் ஒரு ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு, யூரினரி ட்ராக் ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இது ரொம்ப குறைவான உயரம் வளரக்கூடிய ஒரு பனை வகை தாவரம். இன்றைக்கெல்லாம் அமெரிக்காலலாம் பார்த்திங்கன்னா ஓடிஜி ட்ரக்னு சொல்லுவாங்க, ஓவர் தி கவுண்டர் ட்ரக்னு சொல்லுவாங்க. அங்கே ஓடிசியில் சாதாரணமாக இதை வாங்கி கொண்டு போய் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பொருளாக தான் இந்த சா பால்மெட்டோ அப்படிங்கிறது இருக்குது. இது ப்ராஸ்டேட் சுரப்பி வயதாக வயதாக வீங்க ஆரம்பிக்கும். குறிப்பாக தாம்பத்தியம் குறையும் போது, அதோட ஃப்ரீக்குவன்சி குறையும் போது என்ன ஆகும்னா இதோட வேலை கம்மியாகிடும். வேலை கம்மியாயிடுச்சுன்னா செயல்படாத ஒரு பொருளை வச்சுருந்தா என்ன ஆகும், துரு பிடிச்சி வீணாக போகிற மாதிரி இதுவும் செயல்படாமல் வச்சிட்ருக்க இதுவும் வீங்க ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே இன்ஃப்ளமேஷன் ஆகும். அது சிறுநீர் வரும் பாதையை வந்து தடுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு அந்த யூரின் பிளாடரில் ஒரு ரிட்டன்ஷன் அதில் தங்கிக்கிட்டே இருக்கும். அது வெளில வராமல் கொஞ்சம் யூரின் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அடிக்கடி யூரின் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்றுக்கு போகிறது வந்து அதோட ஃப்ளோ வந்து கம்மியாகிடும், ரொம்ப மெல்லிஸாக போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் இருக்கிற ஃபினாஸ்டைடு போன்ற விஷயங்கள் வந்து மருந்துகளுக்கு இணையாக வேலை செஞ்சு அந்த இன்ஃப்ளமேஷனை குறைத்து ப்ராஸ்டேட்டோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. நாள்பட்ட அழற்சி, புற்றுநோய், இதை தவிர முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. யூரினரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன், ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே அது சரி பண்ணி கொடுக்குது. ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துது. சிறுநீர் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி கொடுக்குது. முடி உதிர்வு தடுக்கிறது, முடியை வந்து கொத்து கொத்தாக வளரும், அதெல்லாம் ப்ரமோட் பண்ணி கொடுக்குது. டெஸ்டோஸ்டரோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி, இதய ஆரோக்கியத்தை, பாலியல் ஆரோக்கியத்தெல்லாம் மேம்படுத்தி கொடுக்குது. மூன்றாவது தாவரம் குக்குர்பிட்டா மொஸ்சாட்டா. அது என்னங்க வாயிலேயே நுழையலை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பரங்கிங்க. நம்ம ஊரில் பரங்கிக்கான்னு பேர். இதோட தாவரவியல் பேர் என்ன, குக்குர்பிட்டா மொஸ்சாட்டா. இது வந்து கும்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகாமா தீவுகளில் விளையக்கூடிய அதிக சத்து மிக்க ஒரு கரிகாய். இதில் இருக்கிற விதைகளை எடுத்து அதில் இருக்கிற சத்துக்களை, நுண்ணூட்ட சத்துக்களை நவீன முறையில் பிரித்து நமக்கு கொடுக்குறாங்க. இது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேஷன், அதாவது உள்ளுக்குள்ள அந்த வீக்கங்களையும் தேய்மானங்களையும் குறைக்கும். டயபெட்டிக்கு அகெயின்ஸ்டாகவும் புற்றுநோய்க்கு அகெயின்ஸ்டாகவும் இது செயல்படும். இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதில் இருக்கிற சத்துக்கள் மெக்னீஷியம், சிங்கெல்லாம் அவ்வளவுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்துக்கு நல்லது. நெருஞ்சில் முள், இதை வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் காம அரசின்னு சொல்லுவாங்க. செக்ஸுவல் டிசைரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மசில் ஸ்ட்ரென்த்தெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குறிப்பாக கிட்னி சம்மந்தமான ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம ஊரில் பாரம்பரிய மருத்துவத்தில், நம்ம ஊர்லேயும் சரி சீன மருத்துவத்துலேயும் சரி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக சிறுநீரக கற்களை கரைப்பதற்கு. இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் முக்கியமாக தசை வலிமையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கிட்னி டானிக்னு சொல்லுவாங்க இதை. இதுக்கும் நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் நிறையா கொடுத்துருக்கு. குறிப்பாக ஆண்மை கோளாறுக்கு, நீரிழிவு மேலாண்மைக்கு, ப்ராஸ்டேட்டோட வீக்கத்துக்கு கிட்னி பெனிஃபிட் எல்லாமே பெட்டராக இருக்குது இதில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டெம் செல். ஸ்டெம் செல்ங்கிறது என்னங்க, மாஸ்டர் செல். அதாவது மாஸ்டர் காப்பிம்பாங்க. ஒரு சினிமா எடுக்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு அவங்க எடுத்த ரீலை வச்சு ஃபஸ்ட்டு ஒன்று உருவாக்குவாங்க. அதுக்கு பேர் மாஸ்டர் காப்பிம்பாங்க. அந்த மாஸ்டர் காப்பியை வச்சு தான் 500 தேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணணுன்னாலும் 500 பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லேப்லேருந்து ஃபஸ்ட்டு வெளில வரும் மாஸ்டர். இப்போ ஒருத்தர் வந்து மாஸ்டர்லேருந்து எடுத்து ஒரு 500 பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 500 தேட்டருக்கும் 500 காப்பி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். முன்னாடியெல்லாம் திருட்டு சிடின்னு ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வந்து தேட்டர் பிரிண்ட்டுன்னு வரும். அதாவது இந்த மாஸ்டர்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தேட்டரில் ஓடும்போது அதை வந்து வீடியோ எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. தேட்டரில் சினிமா வந்தோடனே 2 நாள் இருக்கும், பார்க்கவே முடியாது. அந்த சவுண்டும்
அந்த விசில் சத்தம் எல்லாத்தோடையும் வீட்டில் சிடியில் போட்டு பார்ப்பாங்க சில பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி நிறைய பேரோட உடம்புல அந்த திருட்டு சிடி மாதிரி தான் செல்கள் இருக்குது. ஆனால் மாஸ்டர் பிரிண்ட் அவுட் எடுத்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ்னெல்லாம் வருது. மாஸ்டர்லேருந்து எடுத்து அப்படியே இருக்கும். பார்த்தா டிவியில் வந்து நீங்கள் 65 இன்ச்சு டிவியில் பார்த்தா கூட தேட்டரில் பார்க்குற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி பிரிண்டெல்லாம் இருக்குல்ல, உங்கள் ஒவ்வொரு செல்லையும் அதே மாதிரி மாஸ்டர் செல்களாகவே மாற்ற முடியும். செல்லுக்கு புதிதாக அது அப்படியே 2, 4, 8, 16 மாற்றிக்கொள்ளும் திறன் உண்டு. அப்போ ஒரு நல்ல செல்லேருந்து பிரிஞ்சுதுன்னா அது நல்ல செல்லாக இருக்கும். நல்ல செல்லு பிரியும் போது கொஞ்சம் அதோட குவாலிட்டி கம்மியாகிடுச்சு. அதுலேருந்து இன்னொரு செல் பிரியுதுன்னும் போது என்னாகும், குவாலிட்டி இன்னும் கம்மியாகும். அதுலேருந்து செல் பிரியும் போது என்னாகும், இன்னும் குவாலிட்டி கம்மியாகும். அதே மாதிரி நம்ம செல்களோட குவாலிட்டி குறைத்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஸ்டெம் செல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன செய்யும் அப்படின்னா, எந்த செல்லு ரொம்ப டேமேஜாக இருக்கும் அந்த இடத்துல போய் நீ போ, உன் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்க்கும். இப்போ கிரிக்கெட் விளையாடும்போது ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னா ரீப்ளேஸ்க்கு இன்னொருத்தர் வந்து விளையாடுவார்ல, அதே மாதிரி ஸ்டெம் செல் என்ன செய்யும் அப்படின்னா, எந்த இடத்துல டேமேஜ் இருக்கோ அந்த டேமேஜ் ஆன செல்லுக்கு பதிலாக வந்து உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். சப்ஸ்டியூட், கிரிக்கெட்டில் சப்ஸ்டியூட் செய்கிற மாதிரி இங்கே என்ன செய்யுங்க, இது சப்ஸ்டியூட்டாக வந்து இது ப்ரைமரியாக அடித்து விளையாடும். அடுத்து 6 or 4னா அதே மாதிரி அந்த ஸ்டெம்ஸ் நம்ம குழந்தையாக இருக்கும்போது அம்மா உடம்புலேருந்து நமக்கு உணவு வரும்ல, அந்த தொப்புள் கொடி, அந்த தொப்புள் கொடி வழியாக வரும்போது ஸ்டெம் செல்ஸ் அந்த தொப்புள் கொடியில் நிறையா இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது நிறையா ஸ்டெம் செல்கள் நம்ம உடம்புல இருக்கும். அதனால தான் குழந்தைங்களுக்குலாம் அடிபட்டால் சீக்கிரமாக குணமாகும். குழந்தைகளுக்கெல்லாம் எந்த தைரியத்தில் தடுப்பூசி போடுறாங்க? அதாவது தடுப்பூசிங்கிறது என்னங்க, வெளியில் இருக்கிற கிருமியை அந்த குழந்தைக்குள்ளே ஏற்றுறது, வாலண்டரியாக ஏற்றுவாங்க. அது என்ன, கொஞ்சம் வீரியம் குறைக்கப்பட்ட கிருமியாக இருக்கும், இல்லை இறந்த நிலையில் இருக்கிற கிருமிகளை தடுப்பூசிங்கிற பேரில் சேர்ப்பாங்க. அப்போ என்ன செய்யுங்க, அந்த குழந்தையோட உடம்பில் இந்த ஸ்டெம் செல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், நோய் எதிர்ப்பு திறன் ஆக்டிவாக இருக்கும். அது போய் அந்த வெளியிலேருந்து அந்த கிருமிகளை கொண்டுட்டு அதோட டைரியில் எழுதி வச்சுக்கணும். இந்த உருவத்தில் வந்து இந்த அமைப்பில் வந்து இது ஒரு வைரஸு, நான் இதெல்லாம் அது மேலே போட்டேன் சாகலை, திருப்பி இதெல்லாம் போட்டேன் சாகலை, ஆனால் இதெல்லாம் போட்டேன் செத்து போச்சு, இனிமேல் திருப்பியும் உள்ளே வந்ததுன்னா இந்த காம்பினேஷனில் போடு. உதாரணத்துக்கு ஒரு 10 கிராம் சர்க்கரை, 20 கிராம் காப்பித்தூள், 30 கிராம் தூள், 40 கிராம் மிளகாத்தூள், இதெல்லாம் போடுங்க, அந்த செல்லு செத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ஃபார்முலா எழுதி வச்சுக்கணும். அடுத்த ட்ரிப்பு திருப்பியும் அந்த செல் உள்ளே வந்துச்சு, அந்த கிருமி உள்ளே வந்துச்சுன்னா கிச்சன்லேருந்து எல்லாத்தையும் எடு, அது மேலே போடு, கொள்ளு அப்படின்னு பண்ணிடும். இதுக்கு காரணம் என்னென்னா, சின்ன வயசில் குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி இந்த ஸ்டெம் செல் எல்லாம் அதிகமாக இருக்கும், அதி தீவிரம். ஆனால் வயதாக இந்த ஸ்டெம் செல்லோட அளவு கம்மியாயிட்டே போகுது நம்ம உடம்புல. அதனால தான் நிறையா உடல் அந்த பழுது பார்க்கும் சக்தி அப்படிங்கிறது போயிடுது. இந்த காயங்கள் ஏதாவது பட்டுதுன்னா நீங்கள் மேலே ஆயின்மெண்ட்டு தான் போடுவீங்க. இந்த நாய் பூனையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆயின்மெண்ட் போடுறது கூட ஆள் யாரும் இல்லை, அது தானாகவே சரியாயிடும். இந்த டிஷ்யூ டேமேஜை, டிஷ்யூ இந்த செல் மீளுருவாக்கத்தை இந்த ஸ்டெம் செல்கள் சூப்பராக செய்யும். அதனால தான் சீக்கிரமாக குணமாகுது. இப்போ ஸ்டெம் செல்ங்கிறது என்ன செய்யும் தெரியுமா? உங்கள் கண்ணில் ஒரு மாதிரி இருக்கும், மூக்கில் ஒரு மாதிரி இருக்கும், முடியில் ஒரு மாதிரி இருக்கும், நகத்தில் ஒரு மாதிரி இருக்கும், எலும்பில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த செல்கள், டிஷ்யூஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிற அந்த டிஷ்யூவாகவே மாறக்கூடிய சக்தி வந்து இந்த ஸ்டெம் செல்க்கு உண்டு. இது தானாகவே செல்ஃப் ஹீலிங்னு சொல்லுவாங்க. அதை திசுக்களை மறுசீரமைப்பு செஞ்சு சரி பண்ணும், வயதாவதை தடுக்கும், இளமையான தோற்றத்தை கொடுக்கும், ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது உடம்புக்குள்ள அப்படின்னா சீக்கிரமாக குணமாக்கி சரி பண்ணும், நோய் எதிர்ப்பு சமநிலையை ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து ஆரோக்கியமாக மாற்றி கொடுக்கும். உடம்புக்குள்ளே எங்கேயாவது வீக்கம் இருந்து இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணும், பெயின் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ண வரும். நம்ம உடல், அதாவது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான தீர்வாக இருக்கும். நம்ம உடம்புல அந்த ஸ்டெம் செல் குறைய தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும், நினைவாற்றலை மேம்படுத்தும்,
கவனம், அதாவது ஒரு ஃபோக்கஸ் செய்யறதுக்கான, ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் பண்ணும். நரம்புகளோட இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், நரம்புகளை பாதுகாக்கும். உடம்புக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும். ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தும். எங்கேயாவது உடம்புல காயம்படுதுன்னா சீக்கிரமாக அதை குணப்படுத்தும். இது நிறையா நோய் தீர்வாக இருக்குது. இப்போ டெக்னாலஜியில் இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். கைனகாலஜி மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி அதுலேயும் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றத பண்ணியிருக்கிறீங்க. அப்படிங்கும்போது இந்த பெண்கள் மகப்பேறு மருத்துவத்தில் இந்த ஸ்டெம் செல் தெரப்பியோடைய பங்கு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது, அதோடைய பயன்பாடு எந்த மாதிரி இருக்குது? ஓகே, ஸோ ஸ்டெம் செல் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸில் வந்த ஒரு காணொளி. ஆனால் நம்முடைய எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு மேலே இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு இருக்கு. இதில் 2 ஸ்டெம் செல் இருக்குது. ஒன்று ரெட் ஸ்டெம் செல், இது சைனா கூடிய ஒரு ஸ்டெம் செல். இது உடலில் டிஷ்யூஸ்களை, அந்த திசுக்களை புதுப்பிக்கும் திறன் மிகுந்தது. இதில் இருக்கிற பைட்டோ கெமிக்கல்ஸ் உடம்பில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அழிக்கும் சக்தி உள்ளது. வயதாகும் தன்மையை குறைக்கும். உடம்பு தன்னைத்தானே புதுப்பிக்கும் சக்தி இருக்குது. இன்னொன்று க்ரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா உள்ள டிஷ்யூஸை மீளுருவாக்கம் செய்கிறதுக்கு, செல்களை புதுப்பிக்கிறதுக்கு, உடம்புக்கு அந்த செல்களுக்கு நுண்ணூட்ட சத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யும். வயதாகும் தன்மையை குறைக்கும். காயங்களை வெகு வேகமாக ஆற்றும். கொலோஜன் உற்பத்தி, அதாவது நம்ம ஸ்கின்னில் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கணும், அது ஒரு ரப்பர் மாதிரி இருக்கிற அமைப்பு இருக்கணும், அதெல்லாம் இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். தோலோட நிறம், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் மங்கு இருக்கும், தேமல் மாதிரி இருக்கும், படை மாதிரி இருக்கும், அந்த ஸ்கின் டோன் ஈவனாக இருக்காது. அந்த ஸ்கின்னோட டோனையும் டெக்ஸ்சரையும் இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். காயங்களை வேகமாக ஆற்றும். அடுத்தது ஹார்னி கோட்வீட் அப்படிங்கக்கூடிய ஒரு தாவரம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சிறுநீரக டானிக்காகவும் இருக்குது, எலும்பு ஆரோக்கியத்துக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. முக்கியமாக காம உணர்வை தூண்டக்கூடிய, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்றைக்கி நிறையா அந்த லவ் டிசைருங்கிறது இல்லாமல் இருக்குது. இது அந்த செக்ஸுவல் டிசைரை, காம இச்சையை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மாதிரி நைட்ரிக் ஆக்சைடு உடம்புல இயற்கையாக உருவாக்கம் அந்த நடக்கும். அதனால் இரத்த குழாய்கள் விரிவடையும், இரத்த ஓட்டம் அதிகமாகும். இரத்த ஓட்டம் எவ்வளோக்குள்ள நம்ம உடம்புல நல்லா இருக்கோ அவ்வளோக்குள்ள நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆண்குறிகளில் ரத்தம் அதிகமாக பாயறதுனால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எரெக்ஷன் கிடைக்கும், ஒரு எனர்ஜி அதிகமாக இருக்கும், உள்ளுக்குள்ளே அந்த வீக்கங்கள் குறையும், எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறந்தது. அடுத்தது கார்டிசெப்ஸ். இது ஒரு காளான். இது இமயமலை போன்ற ஒரு மிக உயர்ந்த ஹை ஆல்டிடியூடில் மட்டும்தான் விளையக்கூடிய ஒரு விஷயம். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு கிலோ 10லேருந்து 12 லட்ச ரூபா. அதனால தான் ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இதோட வேலை அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஹிமாலயன் வயக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது உள்ளுக்குள்ளே இந்த ஆக்சிஜன் உடம்பு ஏற்றுக்கும் தன்மையை அதிகரித்து கொடுக்கும். அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆற்றல் அதிகமாகும். இப்போ விளையாட்டு வீரர்கள்லாம் ரொம்ப லாங் ரன் போகிறவங்கலாம் இந்த கார்டிசெப் அப்படிங்கிற காளானை பயன்படுத்துவாங்க. சீன மருத்துவத்திலும் சரி, திபெத்திய மருத்துவத்திலும் சரி, ஆயுட்காலத்தை நீட்டிக்கும் ஒரு விஷயமாக இதை பயன்படுத்துகிறாங்க. நிறைய ஆராய்ச்சிகளில் இது இதய ஆரோக்கியம், சுவாச ஆரோக்கியம், அதாவது நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க, மேலே ஏதாவது படியேறணுன்னா, நடக்கணுன்னா மூச்சு வாங்குவாங்க. அப்போ அந்த சுவாச ஆரோக்கியம் மேம்படணும், அதுக்கு இது சப்போர்ட் பண்ணும், உடல் செயல்திறனை அதிகரிக்கும். அடுத்து ஸ்டிவியா அப்படிங்கக்கூடிய சீனி துளசி. இது இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கும், இதய ஆரோக்கியத்திற்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்பாட்டிற்கும், எதிர் அழற்சி விளைவுகள், அதாவது உள்ளுக்குள்ள அந்த இன்ஃப்ளமேஷன், ஆன்டி இன்ஃப்ளமேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்கிற ஃப்ளவனைட்ஸ் போன்ற அந்த மூலக்கூறுகள் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இன்சுலின் உணர்திறனை அதிகப்படுத்தும். கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். பாசிஃப்ளோரா, இது மனசை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு பூ. இந்த தாவரம் பாரம்பரியமாக இந்த மன அமைதிக்காக உபயோகப்படுத்தப்படுது. இதனால் நல்ல தூக்கம் வரும், மன அமைதியாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும், ஹாப்பி ஹார்மோன்ஸ் உடம்புல சுரக்கும். அதனால் உள்ளுக்குள்ளே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, ரிப்பேரிங் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடக்கும். ஜபுட்டிகாபா அப்படிங்கக்கூடிய ஒரு பிரேசில் பழம். இது ரொம்ப இனிப்பாகவும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கக்கூடிய பழம். நாவல் பழம் போல் இருக்கும், ஆனால்
மரத்தில் அத்திப்பழம் போல் மரத்தில் தான் பழுக்கும். இதில் எக்கச்சக்கமான விட்டமின் சி சத்து இருக்குது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதய ஆரோக்கியத்துக்கும் புற்றுநோய் எதிர்ப்புக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இது கொலஸ்ட்ராலையும் குறைக்கிறதுனால இதய பாதுகாப்பு இதில் கிடைக்குது நமக்கு. செல் சுழற்சி நிறுத்தம். இது செல் டேமேஜ் ஆகுது. அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிறது என்னென்னா, ஒரு செல்லில் ஏதாவது எலக்ட்ரானும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது என்ன செய்யணும், அடுத்த செல்லுலேருந்து பிடுங்கும், அது இன்னொரு செல்லேருந்து பிடுங்கும். இதே மாதிரி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த செல்லேருந்து பிடுங்கி வச்சுக்கும். அந்த சைக்கிளை இது ஸ்டாப் பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல செல்ஸ் க்ரோத் ஆகும். பிளிகியா இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற பழம். ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கிற விஷயம். இது பாரம்பரிய மருத்துவத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு இதில் ரிச் ப்ரோட்டீன் இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த 12 சேர்ந்து ஒரு எக்ஸலண்ட்டான பலனை கொடுக்குது. 1 1 2 2 1 3 தான் சொல்லுவாங்க. இது 1 × 2 2 × 3 3 × 4 அப்படின்ட்டு ஒரு சினர்ஜெட்டிக் எஃபெக்டில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்கிறதுனால தான் இந்த நோய்க்கான காரணங்களை சரி பண்ணுறதுனால நிறையா நோய்கள் குணமாகுது. குறிப்பாக நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கேன்சருக்கா ஸ்டெம் செல், கண் பார்வை பிரச்சனையாக ஸ்டெம் செல், ஆண்மை குறைவுக்கா ஸ்டெம் செல், ஃபெர்டிலிட்டி அழகு சம்மந்தமான பிரச்சனையாக எல்லாத்துக்குமே இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறத கேள்விப்படுறோம். அது மாதிரி இந்த ஸ்டெம் செல்ஸோடு இருக்கிற இந்த பொருள் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் பாதுகாத்து உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கறதுனால உங்களுக்கு ஆசை என்னங்க, ஒரு ஆரோக்கியமான மனிதர்களுக்கு 1000 ஆசை இருக்கும். நோயுற்றவனுக்கு ஒரே ஒரு ஆசை தான், அந்த நோயிலேருந்து வெளில வரணும். டயபெட்டிக்னா, அப்பா எப்படா இந்த இன்சுலின் போடுறது ஸ்டாப் ஆகும், எப்படா இந்த மாத்திரை தங்கிறது இதுவாகும், எப்படா ஒரு இனிப்பை நிம்மதியாக சாப்பிட முடியும். அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த சுகர்லேருந்து எப்படி விடுதலை ஆகலான்ட்டு. ஆரோக்கியமாக இருந்தால் இந்த உலகை ரசிக்கணும், ஊர் சுற்றணும், ஒய்ஃபோட அங்கே போனோம் இங்கே போனோம் அப்படின்ட்டு நம்ம லைஃப்பை கொண்டாடுறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த ப்ராடக்டை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு துளி தான் எடுத்துக்கணும். முதல் முறை எடுத்துக்கும்போது ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். ஏன்னா இதை எடுத்துக்கும்போது உடம்புல சில அந்த டீடாக்சிஃபிகேஷன் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டிசென்ட்ரி வரலாம், ஜுரம் வரலாம், ஜலதோஷம் வரலாம். நவத்வாரங்கள் வழியாகவும் குப்பைகள் கூலங்கள் எல்லாம் வெளியேற்றப்படும் போது சில அசௌகரியங்கள் இருக்கும். கை காலில் குடைச்சல் வலி மாதிரி சில இதெல்லாம் வரும். அது ஃபஸ்ட்டு ஒரு வாரம் 10 நாளைக்கு நீங்கள் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் கூடிய வரைக்கும் ரொம்ப க்ரானிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்காம, யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் முதுமையிலையும் இளமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் எடுத்துக்கோங்க. இதை எத்தனை நாள் எடுத்துக்கலாம்னா, வாழ்நாள் முழுக்கவே எடுத்துக்கலாம். மினிமம் ஒரு 2 மண்டலம், அதாவது ஒரு 3 to 4 மாதங்கள் எடுத்தாலே உங்கள் உடலில் நிறையா மாற்றங்கள் தெரியும். அதற்கப்புறம் நீங்கள் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் நிறைய பேர் இதை தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கோம். நான் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக இந்த ப்ராடக்டை எடுத்துகிட்ருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் கூட பயணம் செஞ்ச இன்ட்ராக்டிவாக இந்த செஷனை எடுத்துகிட்டு போன உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம். குட் நைட் ஆல்.